அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். Psalms 147:3. He heals the broken hearted and binds up their wounds. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காயமாற்றும் அன்பு இயேசுவினுடைய அன்பு. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அநேக காயங்கள் இருக்கலாம். மனிதர்கள் மூலமாக ஏற்பட்ட வார்த்தையின் மூலமாக ஏற்படுகிற காயங்கள், உலக பிரகாரமாய் வாழ்கிற வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உங்களுக்கும் எனக்கும் அநேக விதமான காயங்கள் ஏற்படுகின்றது. குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், உடன் பிறந்தவர்கள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்திலும் வார்த்தையினாலும் செயல்களினாலும் நம்மை காயப்படுத்தும்படி சாத்தான் அநேக நேரங்களில் செயல்பட்டு வருகிறான். இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறாராம். அமேன். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். என்னை தேற்றுவதற்கு ஒருவருமே இல்லையே, என் காயத்தை ஆற்றுவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிரியமான பிள்ளையே, நானும் உன்னோடு கூட இருக்கிறேன். நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம். இயேசுவை நோக்கி நீங்கள் நானும் கூப்பிடுகின்ற போது அவர் நின்று நம்மை அவர் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். பர்த்திமேயுவுக்கு அதைத்தான் அவர் செய்தார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், தனிமையாய் விடப்பட்ட அந்த மனுஷனுக்காக இயேசு அவ்வழியாய் சென்று அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதே தேவன் இந்த நாளிலும் உங்களுடைய துக்கத்தை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். என்ன காயங்கள் இருந்தாலும், யார் உங்களிடத்தில் எதை பேசி இருந்தாலும் அந்த காயத்தை ஆற்றும்படியாய் அவருடைய வார்த்தை ஒரு மருந்தாய் உங்களுக்கு வருகின்றது. வேதம் சொல்வது போல கர்த்தர் காயத்தை ஆற்றுகிறவர். ஆம், உங்களுடைய காயங்கள் இதுவரைக்கும் ஆறாமல் இருக்கின்றதோ, அல்லது மனிதர்களுடைய வார்த்தைகளை நினைத்து இன்னும் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் இந்த நாளிலே உங்களுடைய காயங்களை அவர் ஆற்றுகிறார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவாராம். ஆம், நீங்களும் நானும் நொறுக்கப்படுகிற நேரங்களிலே அவர் நமக்கு சமீபமாய் வருவார். வந்து உங்களை என்னையும் விசாரிப்பார். விசாரித்து அவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார். ஆம், இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம், நம்புவோம், விசுவாசிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நல்ல சமாரியனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்பா அவர்களுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு காயங்களையும் நீர் இந்த நாளில் கட்டும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இருதயத்தின் காயங்களை ஆற்றுங்கப்பா. இப்படி பிரசன்னம், இப்படி ரத்தம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும். அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.